மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வழிபாடு நடத்துகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வகுமாரும் இணைகிறார். செல்வகுமார், ஒன்றிய அமைச்சர் அமித் ஷா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தற்போது தரிசனம் செய்வதற்காக சென்றிருக்கிறார். மத்திய கால பூஜை எவ்வளவு நேரம் நடைபெறும்? என்னென்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? மதுரை ஒத்தைக்கடை பகுதியில் நடைபெற இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்காக நேற்று இரவு தனி விமானம் மூலம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். பின்பு மதுரை சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் அவர் தங்கி இருக்கிறார். இந்த பகுதி முழுவதுமாக அமித்ஷா வருகையை முன்னிட்டு முழுமையான ஒரு போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன. எனவே அதற்கு முன்னதாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் நடைபெறக்கூடிய மத்திய கால பூஜையில் கலந்து கொள்ளும் வகையில் உள்துறை அமைச்சர் தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார். இதற்காக இந்த பகுதி முழுவதும் ஒரு 5 அடுக்கு பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. உள்துறை அமைச்சர் Z+ கேட்டகரி இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் இருக்கின்ற காரணத்தால் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே கோயிலுடைய மற்ற வாயில், குறிப்பாக கிழக்கு கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படவில்லை. மற்ற வாயில் வழியாக உள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் அமித்ஷா வருவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக அனைத்து வாயிலிலும் முழுமையாக பக்தர்கள் தரிசனம் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. மாசி வீதி தொடங்கி சித்திரை வீதி வரையின அனைத்து பகுதியிலும் முழுமையான ஒரு போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கோவிலை சுற்றி மோப்ப நாய்க்கள் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனைகளை மேற்கொண்டார்கள். சுமார் அரை மணி நேரம் அவர் தற்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறுகின்ற இந்த பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்திருக்கிறார். சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் தனியார் விடுதிக்கு சென்று அங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மையக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு மீண்டும் 4 மணிக்கு ஒத்தக்கடை பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். தேர்தல், அதாவது 2026 ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் அந்த உள்துறை அமைச்சர் நேரடியாக வந்திருப்பது ஏற்கனவே முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக கடந்த முறை வந்த பொழுதுதான் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த முறை அதே போன்று பாரதிய ஜனதாவுடன் பாஜகவுடன் பாமகவுடன் கூட்டணி ஏற்பாடுகள் நடைபெறும் என்ற கருத்து நிலவி இருந்த நிலையில் யாராவது முக்கிய கட்சியினர் சந்திப்பார்களா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் இதுவரைக்கு வரவில்லை. இதனைத் தொடர்ந்து இந்த தரிசனத்தை முடித்த பின்பு மீண்டும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு இன்று இரவே அவர் டெல்லி திரும்பி செல்கிறார். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.